ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். இன்றைக்கி முகலாய பேரரசு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு 3 அரசர்கள் பற்றி பார்ப்போம். முகலாய பேரரசு அழகு 2 நம்ம பள்ளி புத்தகத்தில் இருக்கிற பாடக்குறிப்புகளை தான் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறோம். பொதுவாகவே முகலாய பேரரசுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப் இவங்க தான் முகலாய பேரரசில் மிக முக்கியமான அரசர்கள். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. சூர் வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை படங்கள் இருக்கு இல்லையா, இந்த பேரரசர்கள் காலமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பிறகு முகலாய பேரரசு சிதைய தொடங்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாபர் 1726 1730 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மூதாதையர்களின் தொடக்க கால பணிகள். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படின்ற வார்த்தையே பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தன் தந்தையர் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளு பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவார். பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். அவருக்கு ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது. ஜாகிருதீன் அப்படின்றதுக்கு நம்பிக்கையை காப்பவர்னு அர்த்தம். தமது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசரான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெறுகிறார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தியடிக்கப்படுகிறார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். முகலாய பேரரசுக்கான அடித்தளம். பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பு நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். 1505 காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். இருந்த போதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத் கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவி கேட்டே அவர்கள் வந்திருந்தனர். 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1526 நடந்தது தான் பானிபட் போர். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகரை கொண்டு துவங்கியது. பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527 ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னும் இடத்தில் தோற்கடித்தார். 1526 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1830 பாபர் இயற்கை எழுதினார். இதுவும் முக்கியமான பாயிண்ட்டு. பாபர் இயற்கை எழுதிய ஆண்டு 1730. பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராவார். பாபரி என்ற தம் சுயசரிதையில் இந்துஸ்தான் பற்றிய தனது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். இதுவும் மிக முக்கியமான குறிப்பு. அவருடைய சுயசரிதை பாபரி. செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை தம் வாரிசாக அறிவித்தார். ஹுமாயூன் 1530 முதல் 1540, பிறகு 1555 முதல் 1556. ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். ஹுமாயூன் செய்த பெரிய தப்பே அதான். அதன்படி அவருடைய சகோதரர்கள் கம்ரான், ஹிண்டல், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் டெல்லி அரியணையின் மீது தான் ஆசை இருந்தது. இவர்களை தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவராவார். ஷெர்ஷா 1530 சவுசா என்னும் இடத்தில், 1540 கன்னோசி என்ற இடத்திலும் ஹுமாயூனை தோற்கடிக்கிறார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோடுகிறார். பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாம்சப் என்பவரின் உதவியால் 1500
1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றி வெற்றி பெறுகிறார் ஹுமாயூன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்த ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். அதன் பிறகு வந்தவர் தான் ஷெர்ஷான்றவர். 1540 முதல் 1545 வரை. ஷெர்ஷா பீகாரில் சாசரம் பகுதியை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். ஹுமாயூனை ஆட்சியிழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். ஷெர்ஷாவின் ஆட்சிக்கு பிறகு அரியணை ஏறியவர் புகழ்பெற்ற அரசரான அக்பர் அவர்கள். அவரை பற்றிய பதிவை நாம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி பற்றிய முக்கிய குறிப்புகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.